வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து இங்க யுஏக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்பையரே வந்து பில்ட் பண்ண ஒரு டாப் 10 ஃபவுண்டர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்கள மட்டும் பார்க்க போறது இல்லாம, அவங்களோட கம்பெனி பத்தியும் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த கம்பெனில நீங்க வந்து எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம்? எந்த மாதிரியான கம்பெனில எந்த மாதிரியான ஜாப் அவைலபிலிட்டி வந்து இருக்கு? அந்த ஜாப வந்து நீங்க வந்து லைக் இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணிக்கணும், ரெஸ்யூம்ஸ்ல என்னெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், அதுக்கப்புறமா யுஏல இருக்க கம்பெனிஸை பத்தியும், யுஏல இருக்க ஃபுட் ஸ்டைல், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ வந்து நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். துபாய், அபுதாபி, ஷார்ஜா இதுல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கை கிராப்பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய மெகா ப்ராஜெக்ட்ஸ், லக்ஸரி வில்லாஸ், இது எல்லாமே வந்து நீங்க நிறைய வந்து வீடியோஸ்லயும் இல்ல நேர்லயும் வந்து நீங்க பார்த்துருக்க முடியும். பட் இது எல்லாமே வந்து பில்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பல அப்படின்னாலும் அதுதான் வந்து உண்மை. யுஏஇ பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்தியன்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய லைக் டாப் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் யுஏஇ, லைக் இந்தியன் ஃபவுண்டரோட கம்பெனிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎன்சி மேனன். இவர் வந்து கேரளால பாலக்காட்டில் தான் வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. பாலக்காட்டில் பிறந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்டீரியர் டெக்கரேஷனில் தான் வந்து அவரோட கெரியரை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யுஏக்கு வந்து வந்திருக்காரு. யுஏக்கு வந்து இப்போ ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவே வந்து இங்கே துபாயில் வந்து இருக்கு. ஷோபா ஹாட்லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த பில்டிங்கை பார்த்தாலுமே வந்து ஷோபா அப்படின்றது தான் வந்து இருக்கும். ஷோபாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஒரு ப்ராடக்ட் பண்ணாலுமே அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்னோஸில் தான் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஷோபா வந்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்க மார்க்கெட்ல எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஷோபால வந்து நீங்க உங்களோட ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்க உங்க கெரியரை வந்து ஷோபால ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன் ஃபினிஷிங் ஒர்க் நாலேஜ், அதுக்கப்புறமா வந்து QA QCயோட இதை பத்தி வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பிஓக்யூ வந்து எப்படி வந்து லைக் ஒர்க் ஆகுது, பிஓக்யூ வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றதையும் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஜாப் அப்ளை பண்ணணும், இல்லை உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கா அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நான் இந்த இப்போ கொடுத்துருக்க வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல போயிட்டு கெரியர்ல போயிட்டு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து என்னோட லைக் ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுல வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஜாப் வந்து ஷோபால வந்து கிடைக்கும். ஏன் இதை நான் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோபால ஒர்க் பண்ற நிறைய சைட் இன்ஜினியர்ஸ், நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அது மட்டும் இல்லாம பேக் எண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இந்தியன்ஸ் தான். அதனால இந்தியன்ஸ்க்கு வந்து லைக் அதிகமா ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து தெரியல. பட் கரெக்டான நாலேஜ், கரெக்டான ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஷோபால ஈஸியா நீங்க வந்து உள்ள நுழையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டன்யூப் குரூப். இந்த டன்யூப் குரூப்போட ஃபவுண்டர் வந்து ரிஸ்வான் சஜன். இவரு வந்து பாத்தீங்கன்னா மேங்களூர்ல தான் வந்து பிறந்திருக்காரு. சின்ன வயசுல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஒரு பில்டிங் மெட்டீரியல் ஷாப்ல தான் வந்து இவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் இங்க யுஏஇல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து ஒரு பெரிய எம்பையரே வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இவர் வந்து ப்ராப்பரா வந்து மார்க்கெட்ல என்ன டிமாண்டு, கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து கிளீனா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளானையும் வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ரீட்டைலு, கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா வந்து லைக் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவரோட பிசினஸை வந்து பெருசிய லெவல்ல வந்து அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ நீங்க வந்து டன்யூப்ல வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஏஇயோட ப்ராப்பர்ட்டி லாவை பத்தி நீங்க வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்ஜினியர் இல்ல அப்படின்னா கூட ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க டன்யூப்ல வந்து சேல்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து லிங்க்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல வந்து ப்ராப்பரா வந்து பில்ட் பண்ணுங்க. ஸோ யுஏஇ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா லைக் 12K சேலரி அப்படின்றது மட்டும் இல்லாம லைக் லைக் 25,000 லைக் 35,000 ஏன் 100,000 கமிஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்குமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தான் வந்து யுஏஇ. ஸோ அதனால வந்து வெறும் இன்ஜினியர் ஜாப் இல்லைனா வந்து வெறும் சைட் இன்ஜினியர் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க சேல்ஸ்ல வந்து டன்யூப்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சேலரியோட உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனாரஸ். ஸோ இதோட ஓனர் வந்து பாரத் பாத்தியா. ஸோ இவர் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து இனிஷியலா ஸ்டீல் ட்ரேடிங்ல தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து லைக் ஃபர்ஸ்ட் யுஏக்கு வரும்போது ஒரு நார்மலான ஜாப்ல தான் வந்து எல்லாரையும் போலயும் வந்து அவரோட கெரியரை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்டீல் இதுல வந்து இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே துபாயில இருக்க ஏர்போர்ட்ஸ் ஏன் புர்ஜ் கலிஃபா வரைக்கும் லைக் இவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டீல் சப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து மெக்கானிக்கல் இல்ல ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க வந்து வெறும் சைட் ஜாபை மட்டுமே வந்து ப்ரெஃபர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்டீல் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபேப்ரிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து லாஜிஸ்டிக்ஸ் யார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அடிஷ்னலா வந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து இஆர்பியோட பேசிக்ஸை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது யுஏஇயோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ப்ரிஃபர் ப்ராசஸ் நாலேஜ். ஸோ ப்ராசஸ் நாலேஜ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே உள்ள மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைக் ப்ராசஸ் நாலேஜ் வந்து எப்படி எடுக்கலாம், ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கானரஸ் குரூப்பில் வந்து லைக் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி வந்து நேஷனல் பைலிங். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செரியன் அலெக்ஸ். ஸோ இவருமே வந்து கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தான். ஸோ யுஏல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு பில்டிங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். ஸோ இவர் வந்து இங்கே யுஏல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் சாண்ட் சாயில், அதுக்கப்புறமா வந்து மரைன் கண்டிஷன், அதுக்கப்புறமா வந்து டீப் பைலிங் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் சாயில் மெக்கானிக் பேசிஸ். ஸோ சாயில் மெக்கானிக்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும், ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் லோட் டெஸ்ட். ஸோ அந்த பைல் லோட் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க, அது வந்து எப்படி யூஐல வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து பாருங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கம்பெனி சம்மந்தப்பட்டமா நிறைய டெக்னிக்கல்ஸ் வீடியோஸ் வந்து நீங்க வந்து பாருங்க. நீங்க வந்து சிவில் இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான சிவில் இன்ஜினியர் ஜாபுக்கு வந்து வெயிட் பண்ணாம இந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா காம்படிஷனுமே வந்து ரொம்ப கம்மி. அது இல்லாம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் கம்பெனிஸ்மே வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஇஎஃப் ஹோல்டிங். ஸோ இதோட ஓனர் வந்து மிஸ்டர் ஃபைசல் கோட்டிக்கொல்லன். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தான். இவர் வந்து லைக் எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்ளீட்டாக வந்து டெக்கை வந்து இவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவரோட கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பிஐஎம். ஸோ பிஐஎம் வந்து லைக் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து மாடுலர் டிசைன் கான்செப்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆஃப் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கேஇஎஃப் ஹோல்டிங்ஸில் வந்து ஈஸியாக வந்து நுழையறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு.
ஸோ பிஐஎம் வந்து பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க துபாய்ல வந்து லைக் அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்றது மாரி தான் வந்து இப்ப மார்க்கெட்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிஐஎம் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுல வந்து உங்களோட ஸ்கில்ஸையும், உங்களோட நாலேட்ஜையும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் யுஏஇல இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி வந்து பிவேர் கல்ஃப். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் வந்து மிஸ்டர் ராஜேஷ் குமார் கிருஷ்ணா. ஸோ இவருமே வந்து லைக் கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பெருசா வந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து யுஏல எஸ்டாப்ளிஷ் ஆகுவோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்து சொன்ன டைம்ல அதுக்கப்புறமா வந்து சொன்ன குவாலிட்டியில நம்ம டெலிவர் பண்ணாலே நம்மளோட நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட்ல பெரிய அளவுல வந்து வரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ராஜேஷ் குமார் கிருஷ்ணா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்க இந்த கம்பெனில வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அண்டர் 500 எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கம்பெனிஸோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு ஹெச்ஆருக்கு நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட சிவியை வந்து நீங்கள் வந்து அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சிவி அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லைக் ரெக்ரூட் பண்ணுற ஹெச்ஆரே வந்து டேரெக்டாக உங்களோட சிவியை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அஜய் பாட்டியா. இவர் வந்து நார்த் இந்தியனை சேர்ந்த ஒருத்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு செக்டரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம, இவர் வந்து லைக் மல்டிபிள் செக்டர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்றாரு. ஸோ இன்ஜினியரிங் சப்ளைஸ், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ், ப்ளஸ் ட்ரேடிங். ஸோ இதை மூணுத்தையுமே வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவரோட பிஸ்னஸை வந்து டைவர்சிஃபையா வந்து ஆக்குறாரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா லைக் மல்டிபிள் செக்டர்ஸ்லேருந்து அவருக்கு வந்து இன்கம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிதான் வந்து அவரு வந்து அவரோட கம்பெனியை வந்து ஒரு பெரிய எம்பையரா வந்து இங்க யூஏல ஆக்கியிருக்காரு அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவரோட கம்பெனில வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி வெப்சைட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதுல போயிட்டு லைக் கெரியர் உள்ள போய் ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து இந்த கம்பெனில வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இவங்களோட கம்பெனியை வந்து பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து லைக் ஸ்டோர் கண்ட்ரோல் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து லைக் பேசிக்கான எக்ஸலை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸல்ல வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா யூஏல வந்து உங்களுக்கு இந்த கம்பெனி மட்டும் கிடையாது, நிறைய கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸல் பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா யூஏல எந்த கம்பெனில போனாலுமே வந்து எக்ஸல் வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எக்ஸல்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யூஏல இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஷப்பூர்ஜி. ஸோ இதோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்தாஸ் சைனி. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா யூஏல ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நிறைய லைக் பில்டிங்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வந்து யூஏல வந்து இவங்களுக்கான ஒரு எம்பையரே வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்க இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கம்யூனிகேஷன் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து லைக் மேனேஜரல் ரோல்குள்ள வந்து உங்களால வந்து போக முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைக் பிரைமவாரா, அதுக்கப்புறமா வந்து எம்எஸ் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்ட் பிளானிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷப்பூர்ஜில வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஷப்பூர்ஜிக்கு வந்து நானுமே வந்து நிறைய டைம் வந்து போயிருக்கேன். பிகாஸ் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஷப்பூர்ஜியை பொறுத்தவரையிலும் உள்ள வந்து தமிழ் ஆளுங்க வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருப்பாங்க. லைக் மேனேஜ்மெண்ட் லெவல்லையும், அதுக்கப்புறமா வந்து லைக் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைக் தமிழ் ஆளுங்க வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ லாங்குவேஜுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் மேனேஜ்மெண்ட் லெவல்ல போகணும் அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா ஷப்பூர்ஜில உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எமிடெக் குரூப். ஸோ இதோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராகுல் துரகர். ஸோ இவர் வந்து மும்பையை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இவர் வந்து லைக் எம்இபியில் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவரோட கம்பெனியை வந்து இப்போ வேற லெவலில் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ எம்இபி அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்.
ஸோ எந்த ஒரு பில்டிங் எடுத்தாலுமே வந்து கண்டிப்பா இந்த எம்இபி இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா, நீங்க வந்து HVACல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. HVACல வந்து உங்களோட ஸ்கில்ஸையும், உங்களோட நாலேஜையும் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நீங்க பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கம்பெனில மட்டும் இல்ல, UAEல வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில வந்து லைக் எம்இபி கம்பெனிஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து HVACல வந்து ப்ராப்பரா வந்து உங்களோட நாலேஜை நீங்க கெயின் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸையும் வந்து நீங்க வந்து அடிஷ்னலா வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க UAEல வந்து இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க வந்து இன்டர்வியூவும் வந்து கிராக் பண்ண முடியும். நம்ம ஃபைனலா பார்க்க போற கம்பெனி வந்து RGI. ஸோ பிரசாத் காலா அப்படின்றவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இவங்க வந்து லைக் எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இவங்க வந்து பயங்கரமா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காமர்ஸ் வந்து பூம் நல்லா இருந்ததுனால இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ராப்பரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ யூஏல வந்து பெரிய அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனியோட லிங்கை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ எந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணா இவங்களோட கம்பெனில வந்து நம்ம வந்து ஈஸியா பிளேஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து நீங்க வந்து கிளீனா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து உங்களோட நாலேஜை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஃபவுண்டட் பை இந்தியன் ஃபவுண்டர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது மட்டும்தான் வந்து இந்தியன் ஃபவுண்டர்ஸால வந்து ஓப்பன் ஆகப்பட்டிருக்கா யூஏஇல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியன் ஃபவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் இனிமேல் போக 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 நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸு. ஸோ ஸ்கில் இல்லாமல் வந்து நீங்கள் யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே யூஏல கிடைக்கவும் கிடைக்காது. உங்களுக்கான லைக் இன்டர்வியூஸ் கூட வந்து வந்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களால் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லணும். ஸோ ரெண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூஏயை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. என்னோட சேனலை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 1,00,000க்கும் மேலே வந்து ஆளுங்க இங்கே யூஏக்கு மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருந்து லைக் மல்டிபிள் இடத்துல இருந்து இங்கே வந்து வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து காம்படிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான செக்டரில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, உங்களை வந்து அவங்க எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை வந்து அவங்க வாங்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாதுல்ல. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுமே வந்து யூஏல ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் வந்து பார்க்குறவங்க இல்லை நீங்கள் வந்து வேலை தேட போகிற இடத்துல அங்கே நீங்கள் மீட் பண்ணுறவங்க அவங்க கூட நீங்கள் எப்படி வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்றது தான் யூஏயை பொறுத்தவரையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யார் நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு யூஏல தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆனால் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்போ உடனே வந்து வேலை தேட யூஏக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்படிஷன் அப்படின்றது யூஏஇல ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான காம்படிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ட்ரியில நீங்க வந்து ஒரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆஃபீஸ்னா எப்படி இருக்கும், அங்க வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம கொலீக் கூட வந்து எப்படி வந்து நம்ம பழகணும், எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும், அது எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஏக்கு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கான லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்கில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் அப்கிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு உங்களோட டைமை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்ன வரும், இல்லை உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து உங்க ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு அதுல ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ணிக்கிட்டு நீங்க இங்க யூஏக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே வேற லெவல்ல வந்து யாராலையுமே உங்களை வந்து தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கம்பெனிஸ்க்கு போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போதே உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றது இன்டர்வியூருக்கு வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்க வந்து உங்களோட நீங்க நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த இன்டர்வியூவும் வந்து உங்களால கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஈஸியா இங்க யூஏல ஜாபும் வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து உங்கள வந்து நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐ அம் சைனிங் ஆஃப்.